இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் ஓட வேண்டாம். பாரவழியில் சொன்னாங்க இந்த இடத்த வந்து சிறுத்தைகள் எல்லாம் தெரியுது, இந்த இடத்த நிக்க வேணாமா. அப்படியே இதை பாருங்க, சிறிய உலக முடிவு. அது என்ன சிறிய உலக முடிவு? இந்த பாதைகளில் சத்தம் போடக்கூடாதா? சிறுத்தைகள் நிறைய நடமாடுற இடம் இது, சத்தம் போடாம போக வேண்டியது. இங்கே பாருங்க, வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க, ஏன்னு சொன்னால் இங்கே தண்ணி கிடைக்காது. ஸோ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர்றது நல்லது. பாருங்க, அந்த பாதையெல்லாம் இப்படித்தானே இருக்கு. என்ன பிரமாதம், ஸ்பெஷல் ஐட்டம் அங்கால இருக்கு. பாருங்க, தொடர்ந்து பாருங்க, மரங்கள்லாம் அப்படி வளர்ந்துருக்கேன், பெரிய பெரிய மரங்களா இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. நம்ம போயிட்டு இருக்கோம். சந்தன கட்டை கடத்துறாங்க. புஷ்பா 2 புஷ்பா 3 எடுக்காங்க, சந்தன கட்டையெல்லாம் கடத்திட்டு இருக்காங்க. ப்ரோ இந்த மரங்கள்ல யாரு ப்ரோ நட்டுருப்பா? அப்படி என்ன நேர்ல நட்டுருக்காங்க? ஏன் நம்மட ஒரு பக்கம் ஒருத்தர் மரம் நடுறாங்கல்ல. மரத்தை நட்டினா வட்டி கட்டு கொல்லி காட்டைக்கு வச்சிருவானு. செம்ம வியூ गाइस. ஷூட் ஒன்று நடக்குது, போட்டோ ஷூட் நடக்குது. இல்ல ஷூட் வந்திருக்காங்களா? ஒரு ஈவில் டெட் படம் எதுவும் நடக்காங்களா? இருக்காங்க, சரி ஆட்கள் நிற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. பாத்தீங்கன்னா பாருங்க பாருங்க, இந்த தோட்டம் எல்லாம் செஞ்சாங்க. அப்படியே பாருங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் லெஃப்ட் எடுக்கணும். இந்த பட்டிப்பொலை புரியறதுலேயும் தான் ஸ்ரீலங்காலே உயரத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன். ரோட்ஸையே பாருங்க, நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த வழி கடும் உயரமா இருக்கும், போறதுக்கு பார்த்துதான் போகணும். தெரியும். இங்க பாருங்க, பாருங்க இந்த ஸ்கூட்டி தானே ஏறுறதுக்கு. எங்கட பைக் ஓகே. இல்ல வாரன்னு சொன்னா அவதானமா தான் வரணும். என்ற பாதையெல்லாம் அப்படி கஷ்டமா இருக்கும் வாகனம் ஓடுறதுக்கு. நீங்க பாருங்க, நான் ஃபுல்லாவே இந்த ஏரியா மட்டும் அப்படியே காட்டுறேன், தொடர்ந்து காட்டுறேன். நீங்க பாருங்க. இது பாருங்க, அது அப்படியே பாருங்க. பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும். இந்த வியூவை பாருங்க. இந்த வளையம் கொஞ்சம் ஆபத்தான வளையம். எப்படி வருது?
அதுக்கு இருக்கும். இந்த ரோட்ல எல்லாம் போக்குள்ள கவனமா போகணும். இல்லைன்னு சொன்னா அம்பேல் தான் அப்படி இருக்கும். மட்டும் உயரமா இருக்கும் இந்த இடம் சரி போறதுக்கு. போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல கிளைமேட் மாறிட்டே இருக்கு. மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அப்படி அப்படியே மாறிட்டே இருக்கு. ரோட்ல பாத்தீங்கன்னால தெரியும் எப்படி உயரத்துக்கு ஏறி போறோம். போயிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ண சொர்க்கத்துலயா இருக்கோம். அப்படி சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துலதான் இருக்கும். என்ன வியூ பாருங்க காய்ஸ். வியூதான் காய்ஸ். அவங்க அங்க எடுக்கலாம் பாருங்க. எப்படியான அட்வென்ச்சர் பயணம் பாத்தீங்களா? நினைக்கிற மாதிரில இந்த பாதையால வர்றதெல்லாம் ரொம்ப கடினமா இருக்கு. பைக் அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் போகுது. எங்கட பைக்கு கஷ்டப்படல, அவ்வளவு கஷ்டப்படுதுதான் உண்மை. அங்க அந்த ஸ்கூட்டர் இன்னும் கஷ்டப்படுது. அப்படியே போகும். எங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் கேட்டீங்கன்னா மழை பெய்யல. மழை பெய்யாதவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். இல்லாட்டி இங்க வரக்குள்ள அடிக்கடி மழை பெய்ஞ்சிட்டே இருக்கும். இப்ப சொல்லல அப்போ மேல வரன உடனே மழை பெய்ஞ்சாலும் பெய்யும். அந்த ஸ்கூட்டி என்ன started. இந்த பாதைகளை பாத்தீங்கன்னா பாதைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு இந்த பாதைகள் அப்படி இருந்தது. எப்படி வேறணும் கோட் இப்படி சுத்தி 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 மேல வேறணும். இதுக்கு முதல் வந்தவங்களும் இருப்பீங்க, பட் வராதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா அந்த பாதையால பயணிக்கணும்னு சொன்னா இங்க வந்து டிக்கெட் எடுக்கணும். இங்க பாருங்க இந்த இடம், இதுதான் அந்த டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஜாது டிக்கெட் எடுக்க போயிருக்கான். ஸோ எடுத்து வந்த அப்புறம் நம்மளோட பயணத்தை தொடரலாம். கோட்ஸ் நான் சொன்னல, இங்க வந்து நீ காலநிலைகள் அடிக்கடி மாறும்னு சொல்லி நீ பாருங்க. பொகியா இருக்கு, நம்ம கூலிங் அவர் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தியா? பேஷண்ட பாருங்க, பேஷண்ட் இங்க பாருங்க. ஜாது இப்ப டிக்கெட் கவுண்டர்ல நிக்கிறான். டிக்கெட் எடுத்த அப்புறம் நாங்க எங்களோட பயணத்தை தொடருவோம். ப்ரோ நல்லம்மா குளிருது. இங்க பாருங்க கோட்ஸ், இங்க பாருங்க கோட்ஸ். பாத்தீங்கன்னா இப்ப நாங்க டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டோம். இங்க பாருங்க, இதுக்குள்ள மொத்தமா டோட்டல் எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 1180 ரூபா முடிஞ்சிருக்கு. அப்ப பெர் பர்சனுக்கு 295 ரூபாய் கிட்ட வருது. ஸோ நம்ம இந்த டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே என்றானும். ஸோ எடுத்தாச்சு, நம்ம இப்ப பயணத்தை தொடங்குவோம். ஓகே கோட்ஸ், வீடியோ பாருங்க. Very good.
அதுக்கு ரெண்டு அப்படியா ப்ரோ? அப்படியா ப்ரோ? அப்படியா ப்ரோ? ஓகேவா? ஐ எம் குட் ப்ரோ, குட் இனஃப். போயிட்டு இருக்கோம். அங்க இருக்கேன். ஜதுவாக்கள் போய் ஐயோ ப்ரோ நம்ம வரும் செம்ம இடங்க நீங்க பாருங்க. புகை மூட்டம். கோட்ஸ் இங்க பாருங்க, புகை மூட்டம் எதுவுமே தெரியுது இல்ல. இங்க பாருங்க செம்ம கோட்ஸ் பாத்தீங்கன்னாலே தெரியும். கோட்ஸ் பாருங்க எப்படி இருக்குண்டு. செம்ம கூலிங்கா இருக்கு. லைஃப்ல ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு வந்துருங்க, ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இங்க பாருங்க பாரவழியில சொன்னாங்க இந்த இடத்த வந்து சிறுத்தைகள் எல்லாம் தெரியுது, இந்த இடத்த நிக்க வேணாமா, அப்படியே போயிட்டே இருக்கட்டாம்னு சொல்லியிருக்காங்க. சோ நாங்க அடுத்த இடத்துக்கு போறோம், வாங்க போகலாம். அப்பவே தெரியுது இல்ல, முன்னாடி வர வாகனமே தெரியாது, அப்படி அங்க லைட் ஒரு போட்டு வருது. ஸோ அதை பார்த்து தான் நாங்க போகணும். இப்ப விசிட் பண்ணுங்க guys, இப்படியான பிளேஸுக்கு வாங்க. ஒண்ணுமே தெரியலையே, ஐயோ. இங்க பாருங்க, அப்படி நுவரெலியா விசிட் பண்ற ஐடியாஸ் இருந்தா இந்த இடம் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ இந்த இடத்த வந்து பாருங்க. நீங்க ஏண்டா வந்த மட்டும் ஃபீல் பண்ண மாட்டீங்க, இப்படி ஒரு இடத்த மிஸ் பண்ணிட்டோமே எவ்வளவு காலமான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க, அப்படி இருக்கும். கோட்ஸ் அங்க பாருங்க, மரைகள். கோட்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க லாஸ்ட் டைம் வரக்குள்ள இந்த மரைகள் எல்லாம் பக்கத்துல புட்களை மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி நிற்காங்க ஆட்கள். அவங்களை காட்டும் பாருங்க. போயிட்டு பைக் பார்க்கிங். இப்படியே வாங்க. இது வந்து இந்த வேர்ல்ட் எண்டுக்கு போற ஒரு இடம்னு நினைக்கிறேன். இங்க வந்து வாகனங்களை பார்க் பண்ணிட்டு இந்த வேர்ல்ட் எண்டுக்கு போவாங்க. ஸோ பாருங்க, அதோட அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா இங்கால அப்படி இங்கால வந்தீங்கன்னு சொன்னா மரைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. கோட்ஸ் நாங்க இப்போ மினி வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ டிக்கெட் எல்லாம் அங்கே செக் பண்ணியாச்சு. செக் பண்ணின பிறகு ஒரு பேக்கை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க மினி வேர்ல்டுக்கு போவோம். கோட்ஸ் பாத்தீங்கடா, இங்க பாருங்க நம்மளோட அப்ரெண்டிஸ் பார்ட்டி போயிட்டு இருக்காங்க, நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அப்படியே போவோம். தண்ணி ஒன்றும் வாங்கல. இங்க பாருங்க கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு. இதுக்கு முன்னாடி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா இதா இருந்தது, என்ன கூலிங்கா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டு இருக்கு. இங்க பாருங்க. ஆனா பேஷண்ட் பார்த்து எவ்வளவு வேகமா நடக்கானுண்டு. டே பேஷண்ட், அங்க பாருங்க, லுக் அட் தி பேஷண்ட். டே பேஷண்ட், குளிரோட ஒரு வாக்கிங். என்னடா
இப்பயே நாங்க 400 மீட்டர் நடந்திருக்கோம். இந்த இடத்துல என்னது என்ன சதுப்பு நில குள்ள மூங்கில் மரங்களாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது பாருங்க, இதுக்கு வண்ணத்து பூச்சி தவளை அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல வேர்ல்டு எண்டுன்னு சொல்லுவாங்களே, அது எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் போறேன். நான் போய் பார்த்துருவோம். நாங்க இந்த வேர்ல்டு எண்டுக்கு போற ஐடியாலே இல்லை. என்னடா ஏதோ எவ்வளவு உஷாரா நாள். என்னடா நீ இப்ப ஒண்ணு கட்டு போகல, யூட்டன் அடி. இங்கடா இங்க பாரு, ஆஃப்ரோட் நோட் அலவுடா. இங்க வாங்க, இது என்ன போட்டு காணுவாங்க. இதை பாருங்க, சிறிய உலக முடிவு. அது என்ன சிறிய உலக முடிவு? நீங்க புள்ளையா போட்டிருக்காங்க. இதை பாருங்க, மினி வேர்ல்டன்ஸ் வேர்ல்டன். ஸோ மினி வேர்ல்டன் சரி, பச்சை புள்ளி அழி வச்சுக்காங்க. உலக முடிவோம் இந்த சைடில் போகணும். நமக்கு இன்னும் 2.1 கிலோமீட்டர் மாத்திரமே உள்ளது. நம்ம 400 மீட்டரை கடந்துட்டோம். ஸோ போயிட்டு இருப்போம். வாங்க கோட்ஸ், இது உங்களுக்காக இருந்தாங்க, ஃப்ளவர் வச்சுக்கோங்க. வாங்க நம்ம போவோம். 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. அப்படி என்ன இருக்கு இந்த வேர்ல்டு எண்ட்ல போய் நம்ம பார்க்கத்தானே வேணும். அந்த வேர்ல்டு எண்ட்ல அது என்ன இருக்கும்? பேய் இருக்குன்றாங்க, பெரிய பாம்பு இருக்குன்றாங்க. என்னடா பெரிய லண்டனு சொல்லப்போன அன்னைக்கு எங்களோட மகனுக்கெல்லாம் சரியான ஹாப்பி. எப்படா இங்க ஓடுவோம் இருந்தவன் பிடிச்சு கொண்டு வேர்ல்டு எண்ட்ல நடக்க விட்டோம். என்ன செய்யற அப்படி மாறதான். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சிறிய உலக முடிவுக்கு வந்திருக்கோம். அப்படித்தான் அங்க போட்டிருக்காங்க. அதான் சொல்றேன் நான். இந்த சிறிய உலக முடிவை பார்த்துட்டு வாரம். சோ வா, இப்பதான் நல்லா இருக்கு. அங்க என்னடா சவுண்ட் போடுறான டேய். அப்படியே வாங்க நம்ம போவோம். துப்பாக்கி வச்சு வாடா. இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுடா. குரங்கு புத்தி மட்டும் ஜாதவுக்கு போகுது இல்லை. கோட்ஸ் அந்த பட்டர்ஃப்ளை எப்படி அடிக்க பார்க்காங்க கொஞ்சம். எங்க இருந்து இந்த பழக்கங்கள் நான் பழகிறானோ தெரியாது. அப்பா பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பாதையில் சிறுத்தை ஒன்றை கண்டால் ஓட வேண்டாம், பின்னால் செல்ல முடியாத இடம் ஒன்றில் அடைப்பட வேண்டாம். என்னடா சிறுத்தையின் பாதையை வழிமறைக்க வேண்டாம், என்னடா நடக்குதுங்க? பதட்டம் வேண்டாமா? நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. அப்படின்றா இந்த இடத்துல சிறுத்தைகள் வரும், சிறுத்தை வருமன்றாங்க, புலி வருமன்றாங்க. ஆனா ஒன்றையும் காணலையேடா. அது இந்த பாதைகள்ல சத்தம் போடக்கூடாதா? சிறுத்தைகள் நிறைய நடமாடுற இடம் இது. சத்தம் போடாம போக வேண்டியது. பாதைகளை பாருங்க, இன்னும் கொஞ்ச தூரத்துலதான் இருக்குன்னு நினைக்க மினி வேர்ல்டன்.
கோட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னால தெரியும். ஐ திங்க் இதான் அந்த மினி வேர்ல்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு இடத்துக்கு. இதான் அந்த மினி வேர்ல்ட் அண்ட் இப்போதான் நம்மளோட அப்ரெண்டிஸ் வந்துட்டு இருக்காங்க. நான் முன்னாடி வந்து சேர்ந்துட்டேன். வார்னிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பத்திரமா தான் நிற்கணும். இங்கே பாருங்க, வறுத்துங்க வந்தது வறுத்து வருமா. இங்கே பாருங்க, உலக முடிவு. இது மினி வேர்ல்ட் அண்ட் அதுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் அங்கால ஒர்க் பண்ணணும். அங்கால ஒர்க் பண்ணி போனால் மினி வேர்ல்டு பெரிய வேர்ல்டுக்கு போகிற வழி இது. ஸோ நாங்கள் அங்கே போகல. ஸோ இந்த மினி வேர்ல்டை பார்த்துட்டு நாங்கள் திரும்ப தானே எங்களுக்கு போதுமான அளவு நேரம் இல்லை. அதுக்காக வேண்டியோ இங்கே பாருங்க கோட்ஸ், இந்த வியூவுக்கு தான் காசு. செம்ம வியூ, வறுத்து வருமா வறுத்து செம்ம வறுத்து. இங்கே பாருங்க வந்தது வறுத்து. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நுவரெலியா பிளான் பண்ணீங்கன்னா இந்த இடத்த ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த ஃபீலிங் எப்படி வார்த்தையால விவரிக்கிறேன்னு தெரியல, அவ்வளவு நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம இந்த இடத்த விசிட் பண்ணுங்க. பாருங்க செம்ம காத்தீங்க, இப்படி பார்த்தீங்கன்னாலே தெரியும். கோட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 ஆயிட்டு. நாங்கள் ஆல்மோஸ்ட் இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒகிய கீழே இறங்கப்புறம் ஒகிய போயிட்டு அப்படியே கீழே இறங்கத்தான். ஸோ நீங்கள் அடுத்த நேரம் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா மறக்காம தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் இங்கே தண்ணி கிடைக்காது. ஸோ தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வர்றது நல்லது. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. ஒரு மாதிரி மேலே வந்தாச்சு கோட்ஸ். இங்கே பாருங்க, ஒரு மாதிரி மேலே வந்தாச்சு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபொகி ஸ்டார்ட் ஆகிட்டு. இங்கே பாருங்க, வரும்போது நல்ல பிரைட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிட்டு, நான் சொன்னேன் தானே அந்த காலநிலைகள் மாறிட்டே இருக்கும். கோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கீழே ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. அங்கே இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு சாப்பாட்டு கடை இருக்குது. அங்கே போய் தான் கொஞ்சம் சாப்பிட்டு இப்போ இங்கேருந்து நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்தது ஒகிய, அதோட எங்களோட ட்ரிப் முடியுது. அங்கே பாருங்க எங்களோட பைக் அங்கே இருக்கு. அப்படி எடுத்தா போக வேண்டியதுதான். ஓகே வாங்க போம். ரோட்ஸ் இங்கே பாருங்க, வரும்போது இருந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. வரும்போது நல்ல பிரைட்டா இருந்துச்சா, இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு. ரோட்ஸ் இங்கே பாருங்க, நம்ம ஒகிய ரீச் ஆயிட்டோம். பாருங்க ஒகிய வேலை கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. எடுங்க அப்படியே மெல்ல மெல்ல போவோம். பாருங்க அந்த ஒகிய, இது ஒகிய புகையிரத நிலையம். இதுதான் அந்த ஒகிய புகையிரத நிலையம். பாருங்க, நாங்க ரொம்ப நேரம் இங்க ஸ்டே பண்ண மாட்டோம். ஏன்னா போதிய அளவு நேரம் இல்லை, குறிப்பிட்ட டைமுக்குள்ள வீட்டை போய் சேரணும். ஸோ பயணத்தொடரும். தொடர்ந்து காணொலியை பாருங்க கோட்ஸ். வாங்க கோட்ஸ், நம்ம இப்போ ஒகியில நிக்கிறோம். நம்மளோட நுவரெலியா சீரீஸ் இதோட எண்டுக்கு வருது. நுவரெலியாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பண்ணிடுங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.